டோரேமானோட ஒரு எபிசோட ஒரு 2 செகண்ட் கிளிப்காக இதுக்காக பேன் பண்ணாங்க. அண்ட் இந்த ஷோவோட ஒரு எபிசோட்ல அப்படியே இருந்து சொல்லிட்டாங்க இது முழு ஏசியாலயுமே பேன் ஆகிட்டு. அது மட்டும் இல்லாம டோரேமானோட ஒரு எபிசோட் ஒரு நார்மலான ஒரு பாட்டில் காரணமா இதுக்காக பேன் ஆச்சு. எப்படி நம்ம வீடியோ எடிட்டிங் பண்றவங்களோட மிஸ்டேக்கால ஷின்சானோட நிறைய எபிசோட்களை மிஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம இன்னமும் ஒரு சில கார்ட்டூன்களோட பேனான எபிசோட்களை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சோ வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போது அதனால கார்ட்டூன் லவர்ஸ் எல்லாருமே வீடியோ லைக் பண்ணி ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நம்பர் 1 டோரேமான் எபிசோட்கள் எல்லாமே மோஸ்ட்லி சின்ன குழந்தைங்க எல்லாம் பாக்குற மாதிரி சில்ட்ரன்ஸ் ஃப்ரெண்ட்லியா தான் இருக்கும். ஆனா ஒரு சில சமயங்கள்ல அப்பப்ப சின்ன குழந்தைங்க பார்க்க கூடாத ஒரு சில விஷயங்களும் வந்துட்டு தான் போகும். அந்த மாதிரி தான் டோரேமானோட ஒரு எபிசோட்ல குடிக்கிறத ப்ரோமோட் பண்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதாவது அந்த எபிசோட்ல அண்டர் ஏஜ்ல உள்ளவங்களும் ட்ரிங்கிங் பண்ணலாம்ங்கிற மாதிரி காட்டியிருக்கும். ஆனா இதுல இவங்க குடிச்சது ஜூஸ் வேற எதுவா இருந்தாலும் அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே உண்மையான ஆல்கஹால் குடிக்கிற மாதிரி தான் இருக்கும். சோ டெஃபினெட்லி இந்த ஒரு விஷயம் குழந்தைங்க பாக்குறதுக்கு ஏச்சது கிடையவே கிடையாது. இது காரணமா டோரேமானோட இந்த ஒரு எபிசோட பேன் பண்ண வேண்டிய நிலைமை வந்துட்டு. அண்ட் இதே சீனை நீங்க டோரேமான் ட்ரிங்கிங் கேம் எபிசோட்ல பார்க்கலாம். இது மட்டும் இல்லாம டோரேமானோட குழந்தைங்க பாக்குறதுக்கு ஏச்ச மாதிரி இல்லாத இன்னொரு எபிசோடும் இருக்குது. ஏன்னா அந்த எபிசோட்ல குழந்தைகளுக்கு ஏச்சதா இல்லாத மாதிரி வயலன்ஸ ப்ரோமோட் பண்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதாவது டோரேமானோட டாய் சோல்ஜர்ஸ் என்கிற ஒரு எபிசோட்ல இந்த டாய் சோல்ஜர்ஸ் வெப்பனை வச்சு தாக்குற மாதிரி எல்லாம் காட்டியிருப்பாங்க. இது மட்டும் இல்லாம இன்னமும் ஒரு சில பயங்கரமான விஷயங்களும் அந்த எபிசோட்ல காட்டப்பட்டிருக்கும். இது காரணமா டோரேமானோட டாய் சோல்ஜர்ஸ் எபிசோடையும் நிறைய நாடுகள்ல பேன் பண்ணிட்டாங்க. இன்னும் நம்ம டைம்ல கொஞ்சம் பின்ன போய் 1979 அந்த டோரேமானோட ஒரு எபிசோட பார்த்தோம்னா அந்த சமயத்துல நிறையவே டோரேமானோட எபிசோடுகள் பேன் பண்ணப்பட்டிருக்குது. ஆனா அதுல முக்கியமா பேன் பண்ணப்பட்ட ஒரு எபிசோட் தான் ஹிட்லரை காட்டின எபிசோட். அதாவது இந்த எபிசோட்ல டோரேமானோட கையில இருக்கிற இந்த பாட்டில்ல ஹிட்லரோட போட்டோ இருக்கிறத பார்க்க முடியும். ஹிட்லர் கார்ட்டூன் கேரக்டரா இருந்தா எப்படி இருப்பாரோ அந்த மாதிரி தான் அதுல வரைஞ்சு வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி நீங்க சின்ன குழந்தைகளுக்கு ஹிட்லர் எப்படி காட்டலாம்னு சொல்லி அந்த எபிசோட பேன் பண்ணிட்டாங்களா. இது மட்டும் இல்லாம டோரேமானோட இன்னும் நிறையவே எபிசோடுகளும் கட் பண்ணப்பட்டு எடிட் பண்ணப்பட்டு தான் நமக்கு பாக்குறதுக்கும் கிடைக்கும். சோ நீங்க டோரேமானோட எல்லா எபிசோடையுமே நான் முழுசா பார்த்துட்டேன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா எந்த எபிசோட்ல எது சரியில்லைன்னு சொல்லி தூக்கி இருக்கிறாங்கன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்க முடியாது. நம்பர் 2 ஷின்சான் மினி எபிசோட். ஷின்சானோட எபிசோட்ஸ் நம்ம இந்தியால எப்படி பாக்குறாங்களோ அதை விட டிஃபரெண்டான கண்ணோட்டத்தில் தான் ஜப்பான்ல எல்லாம் பார்ப்பாங்க. இது காரணமா தான் ஷின்சானோட நிறைய எபிசோடுகள் நம்ம இந்தியால பேன் ஆகிட்டு இருக்குது. ஏன்னா ஷின்சான் நமக்கு பாக்குறதுக்கு வேணா சின்ன பையன் போல தெரியும். ஆனா நிறையவே அடல்ட் ஜோக்ஸ் அண்ட் வியர்ட் காமெடிகள் எல்லாம் பண்ற மாதிரி எல்லாம் காட்டியிருக்கும். அண்ட் அந்த விஷயங்கள் எல்லாம் குழந்தைங்களும் ஷின்சானை பார்த்து கத்துக்கிறது டெஃபினெட்லி நல்ல விஷயம் கிடையாது தான். இது காரணமா ஷின்சானோட நிறைய எபிசோடுகள் நம்ம இந்தியால எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி அதுல இருக்கிற நிறைய சீன்கள் எல்லாம் கட் பண்ணப்படும். அண்ட் எந்த அளவுக்கு ஷின்சானோட எபிசோடுகள்ல சென்சர்ஷிப் அண்ட் கட்களை பண்ணுவாங்கன்னா ஷின்சானோட ஒரு முழு எபிசோட் நமக்கு பாக்குறதுக்கு ஒரு மினி எபிசோட தான் நம்ம கையில வந்து சேரும். அந்த அளவுக்கு கட் பண்ணப்பட்ட எபிசோடுகளை நம்ம பாக்குறதுக்கு சும்மாவே இருந்திரலாம். இது மட்டும் இல்லாம ஒரு சில எபிசோடுகளும் உலகம் முழுவதும் எங்கேயுமே இறங்காம முழுசாவே பேன் ஆகிரும். நம்பர் 3 ஸ்பஞ்ச்பாப் ஸ்கொயர்பேண்ட்ஸ். ஸ்பஞ்ச்பாப் இந்த முழு உலகத்திலேயே ரொம்ப பாப்புலரான ஒரு கார்ட்டூன்கள்ல ஒண்ணா இருக்குது. இந்த ஸ்பஞ்ச்பாபோட ஒரு எபிசோட்ல ஸ்பஞ்ச்பாப் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து ஒரு நைட் அவுட்டுக்கு போவாங்க. அண்ட் நைட் அவுட் முடியும் ஸ்பஞ்ச்பாப் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் ஒரு பொண்ணோட வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருவாங்க. இது மட்டும் இல்லாம அந்த பொண்ணோட ஒரு சில பிரைவேட் பொருட்களையும் திருடிட்டு போகிற மாதிரி காட்டப்பட்டிருக்கும். அண்ட் டெஃபினெட்லி இந்த மாதிரியான விஷயங்களை குழந்தைங்க பாக்குறது சரி கிடையவே கிடையாது தான். இது காரணமா அந்த எபிசோடே நிறைய நாடுகள்ல டெலிகாஸ்ட் ஆக விடாம முழுசா பேன் பண்ணிட்டாங்க. நம்பர் 4 சூப்பர் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் என்கிற இந்த கார்ட்டூன் ஷோ நம்ம இந்தியால அந்த அளவுக்கு பெரிய அளவுல பாப்புலர் எல்லாம் கிடையவே கிடையாது. ஆனா இந்த கார்ட்டூன் ஒரு நேரத்துல கார்ட்டூன் நெட்வொர்க்லயும் வந்துகிட்டு இருந்தது. பட் இந்த கார்ட்டூன்ல உள்ள ஒரு எபிசோட 1-2 நாடுகள்ல மட்டும் பேன் பண்ணல, இந்த முழு உலகத்துல இருந்தே பேன் பண்ணிட்டாங்களாம். ஏன்னா இவங்களோட ஒரு எபிசோட்ல எல்லா மதத்திலயும் நம்பப்படுற கடவுள்களை கார்ட்டூன்ல காட்டியிருப்பாங்க. அண்ட் அந்த கடவுள்கள் எல்லாமே ஒன்னு சேர்ந்து ஃப்ரெண்ட்ஸா இருக்கிற மாதிரி அதுல காட்டப்பட்டிருக்கும். அது மட்டும் இல்லாம அந்த எபிசோட்ல காட்டப்பட்ட ஒரு சில சீன்கள் காரணமா நிறைய பேர் கடுப்பு வாங்கிட்டாங்களாம். அண்ட் நிறைய நாட்டு மக்கள் அந்த எபிசோடுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு ரிப்போர்ட் பண்ணிருந்தாங்களாம். இது காரணமா அந்த எபிசோட் இந்த முழு உலகத்துக்கே நல்லது கிடையாதுன்னு சொல்லி இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை நாடுகள்லயும் இந்த ஒரு எபிசோட பேன் பண்ணிட்டாங்க. வெல் இந்த எபிசோட பேன் பண்ணது ஒரு பக்கம் இருந்தாலும் நீங்க இதுக்கு முன்னாடி இந்த சவுத் பார்க் சூப்பர் பெஸ்ட் ஃப்ரெண்ட் கார்ட்டூனை பாத்திருக்கீங்களா இல்லையாங்கிறது கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நம்பர் 5 டெக்ஸ்டர் லேபரேட்டரி ரூட் ரிமூவல். இந்த எபிசோட் நம்ம இந்தியால மட்டும் இல்லாம இன்னும் நிறையவே நாடுகள்லயும் பேனா இருக்குது. ஆக்சுவலா இந்த எபிசோட்ல டெக்ஸ்டர் எந்த மாதிரியான ஒரு டிவைஸை உருவாக்குவான்னா அந்த டிவைஸ் மூலமா இந்த உலகத்துல இருக்கிற எல்லா ரூட்னஸையுமே அழிச்சிடலாம். அதுக்கப்புறமா எந்த மக்களுமே ரூட் பிஹேவ் பண்ண மாட்டாங்க, சிரிச்ச முகத்தோட வெல்கம் பண்ணுவாங்க. ஆனா டெக்ஸ்டர் அந்த டிவைஸை முழு உலகத்திலயும் யூஸ் பண்றதுக்கு முன்னாடி முதல்ல அவனோட சிஸ்டர்ட்ட தான் யூஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்ப்பான். வேலை அந்த டிவைஸை சக்சஸ்ஃபுல்லா உண்மையாவே ரூட்னஸை நீக்க தான் செஞ்சிச்சு. ஆனா அந்த மிஷின்ல இருந்து அவங்கள போலவே இன்னொரு குளோனும் உருவாகிரும். அந்த குளோன்கள் அவங்களோட ரியல் கேரக்டரை விட எக்ஸ்ட்ரீம்லி ரொம்பவே ரூடா இருக்கும். ஈவன் அந்த எபிசோட்ல பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ற அளவுக்கு அந்த ரூட்னஸ் போயிட்டு. அண்ட் கண்டிப்பா இந்த மாதிரியான விஷயம் சின்ன குழந்தைங்களுக்கு தவறான ஒரு விஷயத்தை கத்து கொடுக்கிற மாதிரி தான் இருக்கும். இது காரணமா அந்த எபிசோட்ல இருக்கிற ஒரு சில சீன்களை சென்சார்ஷிப் பண்ணி கட் பண்ணி எல்லாம் பார்த்தாங்க. ஆனால் அந்த எபிசோட் ஏதோ ஒரு விதத்துல குழந்தைகளுக்கு காட்டுறது நல்லது இல்லன்னு தோணி இருக்குது. இது காரணமா ஃபைனலி அந்த எபிசோடே முழுசா பேன் பண்ணிட்டாங்களாம். நம்பர் 6 பெப்பா பிக் என்கிற இந்த கார்ட்டூன் மேக்ஸிமம் நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. இல்ல அட்லீஸ்ட் இந்த கார்ட்டூன் கேரக்டர்களே ஏதாவது இமேஜ்ல பார்த்திருப்பீங்க. இந்த கார்ட்டூன் கொஞ்சம் மெச்சூரான குழந்தைங்க மத்தியில ரொம்ப பாப்புலரா இல்லாட்டியும் சின்ன குழந்தைங்க மத்தியில இந்த கார்ட்டூன் ரொம்பவே பாப்புலரா இருந்தது. ஏன்னா இந்த கார்ட்டூனை முழுக்க முழுக்க சின்ன குழந்தைங்களோட ஃப்ரெண்ட்லியா தான் உருவாக்கி இருப்பாங்க. இதனால இந்த கார்ட்டூன்ல சின்ன
சின்ன குழந்தைகளுக்கு ஏச்சதா இல்லாத விஷயங்களை கண்டுபிடிக்கிறதே ரொம்பவே கஷ்டம் தான். ஆனால இந்த அளவுக்கு சில்ட்ரன் ஃப்ரெண்ட்லியா இருக்கிற கார்ட்டூன்லயும் ஒரு எபிசோட பேன் பண்ண வேண்டிய நிலைமை வந்துச்சு. அது ஏன்னா இந்த கார்ட்டூன்ல பெப்பா பிக்கோட அப்பா பையனுக்கு ஸ்பைடரோட ஃப்ரெண்ட்ஷிப் பண்றதுக்காக சொல்லி கொடுப்பாரு. அது மட்டும் இல்லாம ஸ்பைடர்ஸ் கொஞ்சம் கூட ஆபத்தானது கிடையாதுன்னு சொல்லி அவரோட பையனுக்கு சொல்லி கொடுக்கறதையும் நம்ம பார்க்க முடியும். இதனாலே முதல்ல ஆஸ்திரேலியா தான் இந்த கார்ட்டூனுக்கு எதிராக குரல் எழுப்புனாங்க. ஏன்னா ஆஸ்திரேலியால நிறையவே உயிரையே எடுக்கிற ஸ்பைடர்ஸும் அவைலபிளா இருக்குது. அண்ட் அந்த ஸ்பைடர்களை குழந்தைங்க தெரியாம பிடிச்சு விளையாண்டாலும் குழந்தைங்களோட உயிர் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சோ இந்த எபிசோட் முதல்ல ஆஸ்திரேலியால மட்டும் பேன் ஆச்சு. ஆனா அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா வேறையும் ஒரு சில நாடுகள்லயும் பேன் ஆகி ஃபைனல் நம்ம இந்தியாலயும் ஓகே இந்த எபிசோட் சரி வராதுன்னு சொல்லி இதை பேன் பண்ணிட்டாங்க. நம்பர் 7 டோரேமான். டோரேமானோட 2005ல இறங்கின ஒரு எபிசோட் ரொம்பவே கான்ட்ரோவர்சியா பேசப்பட்டுச்சு. ஏன்னா டோரேமானோட அந்த சமயத்துல இறங்கின தி சேர்லைட்ங்கிற எபிசோட்ல நிறையவே குளிக்கிற சீன்கள் எல்லாம் ரொம்பவே தவறா எல்லாம் காட்டியிருப்பாங்க. அண்ட் அந்த சமயத்துல டோரேமானும் குழந்தைங்க மத்தியிலயும் ரொம்பவே பாப்புலரா இருந்துச்சு. இது காரணமாவே இந்த எபிசோட் பப்ளிக்கலி டெலிகாஸ்ட் ஆகுறதுக்குள்ள ஜப்பான் கவர்மெண்ட் இது குழந்தைங்க பாக்குறதுக்கு சரி வரான்னு சொல்லி அந்த எபிசோட பேன் பண்ணிட்டாங்க. இது காரணமா இந்த எபிசோடோட இதுவரைக்கும் தமிழ் இல்ல இங்கிலீஷ் டப் எதுவுமே வரவே இல்ல. அது மட்டும் இல்லாம இது காரணமா இந்த எபிசோட நீங்க தேடி எடுக்கிறது இதுல உள்ள ஒரு சின்ன கிளிப்பை தேடி எடுக்கிறது கூட ரொம்பவே கஷ்டம் தான். நம்பர் 8 பர்மன்ல உள்ள இந்த ஒரு எபிசோட முழுசா பேன் பண்ணப்படல. ஆனா இந்த எபிசோட்ல உள்ள நிறைய சீன்களை சென்சார்ஷிப் பண்ணி கட் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலா இந்த எபிசோட்ல பறந்துகிட்டு இருக்கும்போது எந்த மாதிரியான ஒரு விஷயத்தை பார்த்திருப்பானா அதை அவன் ஆக்சுவலா பார்த்திருக்கவே கூடாது. வெல் நான் உங்களுக்கு இந்த ஒரு சீனை ரொம்ப பிளர் பண்ணி தான் காமிச்சிருக்கேன். ஆனா டிவில இந்த ஒரு சீன் ரொம்பவே கிளியரா தான் வந்துச்சு. அண்ட் ஜப்பான்ல இந்த எபிசோட் எல்லாரும் பாக்குற மாதிரி டெலிகாஸ்டும் ஆகிடுச்சு. பட் இந்த எபிசோட் டப் ஆகி நம்ம இந்தியாக்குள்ள வர்றதுக்குள்ளே அந்த சீனை கட் பண்ணிட்டாங்க. ஆனா ஜப்பான் மட்டும் இல்லாம இன்னமும் ஒரு சில நாடுகள்ல இந்த எபிசோட் டெலிகாஸ்ட் ஆனதால அந்த நாட்டு மக்கள் குழந்தைங்களோட ஷோல இது என்னத்தை காட்டுறீங்கன்னு சொல்லி குரல் எழுப்ப தொடங்கிட்டாங்களாம். அதுக்கப்புறமா வேற வழி இல்லாம அந்த எபிசோட பேன் ஆக வேண்டிய நிலைமை வந்துட்டு. நம்பர் 9 சிம்ப்சன்ஸ். இந்த கார்ட்டூன் அதோட ஃபியூச்சர் ப்ரெடிக்ஷனோட சேர்த்து மத்தவங்களை கிண்டல் அடிக்கிறது அண்ட் காமெடி பண்றதுல ரொம்ப ஃபேமஸா இருக்குது. ஆனா ஒரு முறை கிண்டல் பண்றேன்னு சொல்லி இந்த கார்ட்டூன்லயும் ஒரு எல்லையே மீறிட்டாங்க. அது என்ன சைனா அண்ட் டிபெட்க்கு நடுவுல இருந்த கான்ஃபிளிக்ட வச்சு கிண்டல் பண்ணிருந்தாங்க. அதாவது அந்த எபிசோட்ல சைனா ஆக்சுவலா டிபெட்க்கு சப்போர்ட் பண்றாங்கங்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. இதை பார்த்து சைனாக்காரங்க ரொம்பவே கடுப்பாகி அந்த எபிசோட பேன் பண்ணிட்டாங்களாம். அதுக்கப்புறமா அந்த எபிசோட் சைனாவோட சேர்த்து நிறைய ஏசியன் கண்ட்ரீஸ்லயும் பேன் ஆகிட்டு. நம்பர் 10 ஷ்ரெக் 2. டேவிட் டியோர் என்கிற பேர்ல ஒரு சிங்கிங் அண்ட் மியூசிக் ஆர்டிஸ்ட் இருக்கிறாரு. அவர் இந்த ஷ்ரெக் கார்ட்டூனோட டிஸ்ட்ரிபியூட்டர் அண்ட் ப்ரொடியூசர் மேல கேஸ் போட்டுட்டாராம். ஏன்னா அவரோட வாய்ஸை வச்சு அந்த கார்ட்டூன்ல உள்ள ஒரு சீன்ல கிண்டல் பண்ணப்பட்டிருக்கும். ஆக்சுவலா அவரோட பாட்டு படிக்கிறதுக்கான முறை ரொம்பவே ஹை டோன்ல இருக்குமா. அந்த விஷயத்தை இந்த கார்ட்டூன்ல இவரை கிண்டல் பண்ற மாதிரியே காட்டியிருப்பாங்க. அதை பார்த்து கடுப்பாகி தான் அவர் கேஸ் போட்டு அந்த கேஸையும் ஜெயித்துட்டாரு. அதுக்கப்புறமா ஷ்ரெக் கார்ட்டூன்ல இருந்து அந்த சீனை கட் பண்ணி ரிமூவ் பண்ண வேண்டிய நிலைமை வந்துட்டு. நம்பர் 11 ஸ்டீவன் யூனிவர்ஸ். இந்த கார்ட்டூனோட ஒரு சில எபிசோடுகள்ல சேம் ஜெண்டர்ல இருக்கிறவங்க கல்யாணம் பண்ற மாதிரி எல்லாம் காட்டியிருப்பாங்க. அண்ட் இந்த கார்ட்டூனை பார்க்கும்போது இந்த கார்ட்டூன் ஓரின செயற்கையை சப்போர்ட் பண்ற மாதிரியே தெரியும். ஆனா இந்த ஒரு விஷயம் டெஃபினெட்லி நிறைய நாடுகள்ல தவறான ஒரு விஷயமா தான் இருக்குது. அதுக்கான ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நாடா கென்யாவே எடுத்துக்கலாம். கென்யால இந்த சேம் ஜெண்டர் கல்யாணம் பண்ற மாதிரியான சீன் இந்த கார்ட்டூன்ல காட்டின உடனே இந்த எபிசோட பேன் பண்ணிட்டாங்களாம். அண்ட் இந்த கார்ட்டூனோட இந்த மாதிரியான ஓபன் மைண்டட் ஸ்டோரி காரணமா இந்த கார்ட்டூனால ரொம்ப அந்த அளவுக்கு ஓடவும் முடியல. இது காரணமா இந்த கார்ட்டூனை ஒரு பர்டிகுலர் எபிசோட்ஸ் அண்ட் சீசனுக்கு அப்புறம் நிறுத்திட்டாங்களாம். சோ ஓகே फ्रेंड्स, ஐ ஹோப் நீங்க வீடியோ இதுவரைக்கும் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. அண்ட் இதே போலவே இன்னும் நிறையவே இன்ட்ரெஸ்டிங்கான கார்ட்டூன் வீடியோஸோட கலெக்ஷன் ஐ பட்டன்லயும் கொடுத்திருக்கேன். அண்ட் இப்போ உங்களுக்கு எண்ட் ஸ்கிரீன்லயும் கிடைச்சிரும். அதையும் கொஞ்சம் கூட தவறாம கிளிக் பண்ணி பார்க்கிறதுக்கு மறந்துடாதீங்க. நானும் என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டட்டா பை பாய்.